உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆம்ஸ்ட்ராங் இருந்து 16வது நாள் அதற்கு எதிர்வினையாக ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு உளவுத்துறை எச்சரித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிஜமாவே இருக்கா? உளவுத்துறை இன்னைக்கு நீங்க 16வது நாளில் பழித்திருக்கப்படலான்னு இவ்வளோ மெனக்கிட்டு இவ்வளோ பரபரப்பு செய்தியாக்கி கண்காணிப்பு தீவிரமாக்கிட்டு இருக்கிற நீங்க அதுக்கு முன்னாடி 3 முறை ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படலான்னு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை மட்டும் ஏன் மறைத்தீர்கள், ஏன் மறுத்தீர்கள் என்ற கேள்வி இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் என்கிற அந்த மனிதர் ஒரு அரசியலுக்குள்ள வந்துடுறாரு. அதிமுகவில் இருக்கிறவங்க இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் திமுகவில் இருக்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்ல நான் பட்டியல் போட்டு நான் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கொளத்தூர் தொகுதிக்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கின வாக்குகள் அதிமுகவுடைய 2வது இடம் கிட்டத்தட்ட குறைந்த வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி வந்திருக்குது. காரணம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சி அந்த தொகுதிக்குள்ள வலுவாக வேலை செய்து ஓட்டை பிரிச்சது. இவருடைய அரசியல்லாம் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஓட்டு வங்கியை பட்டியல் சமூகத்திலிருந்து பிரிப்பதாக இருக்கிறது. என்னன்னா அட்டவணை பிரிவு பட்டியல் சமூகத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் மேலே வந்துவிடக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் வெறும் ரவுடிகளுக்குள்ளாக மோதல் அப்படின்றதில்ல, அது பயன்படுத்தப்பட்டது பின்னுக்குள்ளாக இவ்வளவு அரசியல் உள்ளே இருக்குதுன்ற இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறி நாளைக்கு அங்கே வடக்க நடந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு இங்கே முதலமைச்சர் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நடுத்தூரில் நிற்கணும். திருமாவளவன் அவர்கள்கிட்ட நான் கேட்குறது, திமுகவை விமர்சிக்காமல் வேறு யாரை விமர்சிக்கணும்? பாகிஸ்தான் அதிபரை விமர்சிக்கலாமா? இல்லை, உங்கள் உரிமையை மட்டும் கேட்க சொல்லுங்களேன். விடுதலை சிறுத்தைகளை என்ன உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துச்சு, என்ன உங்களுக்கு திராவிடம் தூக்கி உங்களை வளர்த்து விட்டுருச்சு, என்ன வளர்த்து நீங்கள் கேளுங்களேன். நாளைக்கு உரிமையை கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கே உத்தரவாதம் இல்லை, நீங்கள் உங்கள் கட்சி உடனே உடையும். இல்லை, இவர்களோடு நாம் சேர்ந்து பயணித்தால் தான் நம்மளை விட்டு வைப்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு. அதுதான் அவரே சொல்கிறாரு. வேற என்ன அர்த்தம்? இப்போ சுவீரபாண்டியன் அவர்கள் ஐயா அவர்கள் இந்த மாதிரி பதில் தயவு செய்து சொல்லாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு சட்டம் இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு சோறு இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு ஒட்டுத்திணை இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அது உங்களுக்கு சாத்தியம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அதை நீங்கள் சொல்லாதீங்க, கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்ல வரேன். மதிப்புக்குரிய நான் சுவீரபாண்டியன் அவர்கிட்ட கேட்குறாங்க, கேவலமாக இல்லை, உங்களுக்கு வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? இந்த திராவிடத்தை பேசிட்டு பெரியாரை பேசிட்டு இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியுங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை நடந்திருக்கு. இது அடுத்த கட்டமாக வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை என்ன செய்யணும் அப்படின்னு உடனடியாக சிறைத்துறையை மிக மிக இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். அரசியல் முகம் இதெல்லாம் இருக்குதுன்னு அங்கே முதல்ல தூக்குங்க. எங்கேருந்து பணம் எத்தனை ஆயிரம் கோடி வந்தது, யாராருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத வெளியே கொண்டு வாங்க. இந்த அரசு உங்களை உண்மையிலே கொண்டாடும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் யானை அப்படின்னு இப்போ போலீசார் பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, அதை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரீசெண்டான கைது அஞ்சலை அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகராக இருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல நீங்களும் ஒரு விரிவான ஒரு பதிவை போட்டிருக்கிறீங்க. அதுல உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை, ஆம்ஸ்ட்ராங் இருந்து 16வது நாள் ஒரு கொலை நடக்கும், அதாவது அதற்கு எதிர்வினையாக ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு உளவுத்துறை எச்சரித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. நீங்களும் விரிவான ஒரு பதிவை போட்டிருக்கிறீங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிஜமாவே இருக்கா அந்த கேஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா? இல்லை, பொதுவாக அவருடைய நண்பர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் அந்த எண்ணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. யாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, இதை அப்படி செய்திருக்கும்போது இது அநீதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி ஒன்றும் மோசமான மனிதராக அவர் வாழ்ந்துடல. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இதை செய்திருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த வேகம் எல்லாருக்குமே இருக்குது. என்னுடைய கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, உளவுத்துறை எச்சரித்ததுன்னு நேற்று அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு நேற்று இன்னைக்கும் எல்லாருக்குமே சந்தேகப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்காணித்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இவ்வளோ மெனக்கிடுறீங்க. ஊடகத்தில் இவ்வளோ விஷயங்களை விடாத செய்தியாக இருக்குதுன்றப்ப இதற்கு முன்பாக 3 முறை ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படலான்னு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை மட்டும் ஏன் மறைத்தீர்கள், ஏன் மறுத்தீர்கள் என்ற கேள்வி இருக்குது. உளவுத்துறை வேலை செய்தில்லை, இப்போ முன்னாடி வேலை செய்திருக்கணும் இல்லை, செய்தது அது ரிப்போர்ட் கொடுத்ததுன்றதை மறுக்க முடியாது. இல்லை என்றால் உளவுத்துறை வெறுமனே உட்காந்துட்டு இருந்திருக்குது, இங்கே செயல்படலை அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் ராய் ரத்தோர் மறுக்கிறாரு. உடனே நீங்கள் அவரை வந்து வேற மாற்றுறீங்க அப்படின்றாக்கா அவர் இந்த கட்டமைப்பு அந்த செயல்பாடு அங்கே ஃபெயிலியர் அப்படின்றது நீங்கள் ஏற்கிறீங்க. கரெக்டாக ஏற்க போய் தானே நீங்கள் ஆளை மாற்றுறீங்க, சரிதானே? அப்போ உளவுத்துறை ஏற்கனவே கொடுத்துருக்கிற போதே நீங்கள் அதெல்லாம் விட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்கிற கதைகள், நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள், ஊடகத்தில் நீங்கள் கட்டமைக்கிற கதைகள், போலீஸ் அதிகாரிகள் சொல்ல போய் தான் அந்த கதைகள்லாம் வரும். நான் அந்த க்ரைம் பீட்டில் இருந்தன்றதை அந்த அனுபவத்தில் நான் சொல்ல வரேன். அவங்களா வந்து பண்ணுறது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் வேறு, அதுக்கு நேரடியான ரவுடிகளோட தொடர்புகளாக இருக்கணும், தாதாக்களோட தொடர்புகளாக இருக்கணும். அப்போ இருந்த அந்த தாதாக்களோட நாங்கள் தொடர்புலாம் இருக்கிறப்ப ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கிறோம். அதே மாதிரி எழும்பூர் கோர்ட்டில் பட்டப்பகலில் நடந்த சம்பவம்லாம் நடந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்தது எல்லாருக்குமே. மீடியாலாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிலாம் நடந்தது. அந்த மாதிரி நீங்கள் நேரடி தொடர்பில் மனம் விட்டு பேசக்கூடிய தாதாக்கள் செய்தாங்கன்னா விஷயம் நிறைய வரும். அது ஊடகத்துக்கான தொடர்பு. இன்றைக்கி அப்படி இல்லை, குறைவு. காவல்துறை சொல்கிறத நீங்கள் கட்டமைக்கிறீங்க. ஒரு மாதமாக அஞ்சலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு செய்துக்கிட்டு இருந்தால், அஞ்சலிக்கு ஏது 50 லட்சம் ரூபாய் கஞ்சா விற்றாங்க, போதை மருந்து, இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்தாங்க பாஜக நிர்வாகி. இந்த பக்கம் வந்து மலர்கொடியை சொல்கிறீங்க. இந்த கதை அதுக்கு ஒரு கதை. மலர்கொடிய கணவன் தோட்டம் சேகர், அதை வந்து போட்டது ஐயத்துக்குப்ப வீரமணி அவருடைய ஆட்கள். அந்த ஆட்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து மீதி அவருடைய கணவனை போட்டதுக்கு பழி தீர்த்தாங்க. அதுக்கு வந்து பழி எடுக்கணும்னு இவங்க வரப்போ அதுக்கு ஆம்ஸ்டாங்களுடைய ஆட்கள் வந்து பின்னணியில் அங்கே இருந்தாங்க. இன்னொரு கிளை கதையை அந்த மலர்கொடிக்கு எதிராக கட்டமைச்சு சொல்கிறீங்க. இந்த பக்கம் அஞ்சலை வந்து என்னடானாக்கா ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி தான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறீங்க. கள்ளக்காதலி அல்லது தோழியாக இருந்தவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க. அந்த 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 லேடி வந்து கஞ்சா அது இதுன்னு எல்லாம் விற்பனை பண்ணி பல முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ சொல்கிறீங்க. இந்த நபர்கள்லாம் அப்படி தெரிஞ்சு இப்போ இவ்வளவும் இன்னைக்கு எடுத்து சொல்ல முடிந்த உங்களுக்கு உளவுத்துறை இந்த ஒரு மாதமாக இப்படி வந்து டீமாக ஃபார்ம் ஆகிறாங்க. அவங்களுடைய தொலைபேசியெலாம் ஒட்டு கேட்க மாட்டிங்களா? பத்திரிகையாளர்கள் உட்பட பல பேருடைய தொலைபேசிகள் வந்து ஒட்டி கேட்டுட்டு அங்கேருந்து விஷயங்களை எடுத்து லீக் பண்ண தெரிகிற உங்களுக்கு, ஒரு அரசியல் செய்யக்கூடிய உங்களுக்கு, ஒரு கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தணும்னு செய்யக்கூடிய உங்களுக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியுதுன்னா ஏன் அந்த விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா? இங்கே தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, போலீஸை நீங்கள் மட்டுப்படுத்திருக்க சொல்லிவிட்டு வேறு காரணங்களுக்காக அவரை பழி தீர்த்திருக்கீங்க. அது அரசியல் காரணம்னு நான் சொல்ல வரேன். இங்கே தான் நான் சொல்ல வரேன். எனக்கு எல்லா தரப்புலையுமே நண்பர்கள் இருக்கிறாங்க. அது இப்படி சொல்கிறதால மனஸ்தாபமும் வரும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. உண்மையாக சொல்ல வரேன். இவர்கள் எல்லோரும் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆற்காடு சுரேஷ் இருந்தாருன்னா இருந்தது உண்மை. அவர் தம்பி இருக்கிறாருன்னா இருந்தது உண்மை. தம்பிக்கு பழிவாங்க என்னன்றதுக்குதான்னு கேட்டால் அது உண்மை. புரியுதில்ல? அப்போ வந்து யாரை தேடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்காடு சுரேஷனுடைய வெப்பாட்டியாக இருக்கல மனைவியாக இருந்தால் அஞ்சலை ஆதரவு எடுத்தாங்களான்னா எடுத்தது உண்மைன்றான். பணம் இவ்வளவு கை மாறக்கூடிய அளவுக்கு எங்கேருந்து வரும்? இதுதான் விஷயம். திடீர்னு ஒரு 3 கார் வாங்கியிருக்கிறாங்க. மலர்கொடி தரப்பில் இருக்கக்கூடிய ஹரிகரன், சிவா 3 பேரும். ஒருத்தர் மலர்கொடி அதிமுக, ஹரிகரன் தமாக, சிவா வந்து திமுக, அஞ்சலை வந்து பாஜக. நான் இதில் வந்து அரசியல் கட்சிகளை குறை சொல்லலை. அரசியல் கட்சிகளில் போய் தஞ்சம் அடைவது என்பது இருக்கக்கூடிய அரசியல் அந்த வன்முறையில் ஈடுபடக்கூடிய தாதாக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதிமுகவில் இன்னைக்கு வந்து பிரபலமான இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நான் பார்க்குறப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் தாதாவாக இருந்து வழக்குகளை வாங்கி அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு விடுதலை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அரசியலுக்குள்ளே வந்து இன்றைக்கி பெரும் செல்வாக்குள்ள மனிதர்களாக இருக்காங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், கரெக்டாக? அப்போ இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அரசியலில் வந்து தஞ்சம் புகுறதுன்னு இருக்கும். அதை வந்து அரசியல் சார்புன்னு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக சில செல்வாக்குன்னு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக தன்னை தப்பிக்கிறதுக்குன்னு பல குற்றவாளிகள் வந்து உள்ளே இருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இதுக்குள்ளே இருக்கணும். 2வது விஷயமா அதில் பார்க்குது. 3வது, இந்த திட்டங்கள் எல்லாம் எங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய சில நபர்கள், வெளியில் இருந்த இந்த நபர்கள். அப்போ சிறைச்சாலைக்குள்ளே தகவல் பரிவர்த்தனை இருக்குதா இல்லையா? எப்படி சிறைத்துறை வந்து கோட்டை விடுது? சிறைத்துறைக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய நடமாட்டங்கள் தொலைபேசியில் பேசி தகவல் கடத்துறவங்களா இருக்காங்க. செல்பேசி எப்படி உள்ளே போகுது? சரி, உள்ளே போனோடனே அவங்க பேசிக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா முடியாத அந்த உரையாடலை? வெளியில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான நெட்வொர்க் இதெல்லாம் ஏன் எடுக்காமல் விட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு இதுதான், இதை வந்து நீங்கள் தான் பயன்படுத்துகிறீங்க. அரசியல் முகம் ஏதோ ஒன்று இதை பயன்படுத்தியது. அதுதான் நான் என்னுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நீங்கள் மறுக்கிறீங்களான்னா எவ்வளவு ஓட்டைகள் இதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கதை கட்டுறீங்க. அஞ்சலிக்கு ஒரு நோக்கம் இருந்தது, மலர்கொடிக்கு ஒரு நோக்கம் இருந்தது, சுரேஷனுடைய தம்பி இந்த பாலுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்கல்ல. எல்லாருமே இதில் உண்மை தானே. ஆனால் இவர்களுக்கு துணிச்சலாக இந்த மாதிரி கண்காணித்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இவ்வளவும் உளவுத்துறை கோட்டை விட்டுதுன்றப்ப எங்கே வருது அங்கே அரசியல் வந்திருக்குதா இல்லையா?
பொதுவாக நம்ம சிக்கலுக்குள்ள ஒரு மனிதரை வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தில் வந்துட்டு பண்ணுவாங்க, நேரடியாக இறங்கி பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்குறோம். சிலது மறைமுகமாக பண்ணுவாங்க, சிலது 2 கோஷ்டிகளுக்குள்ளாவே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தூண்டி விட்டு பண்ணுறதெல்லாம் நடந்திருக்குது. அது நடக்கட்டும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் என்கிற அந்த மனிதர் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்துடுறாரு. அதிமுகவில் இருக்கிறவங்க இன்றைக்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் திமுகவில் இருக்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லு, நான் பட்டியல் போட்டு நான் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அங்கே யோக்கியமான வேலை நடக்குதா? இங்கே மட்டும்தான் வன்முறை நடக்குதா? என்னென்னா அட்டவணை பிரிவு பட்டியல் சமூகத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் மேலே வந்துவிடக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. இவருடைய அரசியல்லாம் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஓட்டு வங்கியை பட்டியல் சமூகத்திலிருந்து பிரிப்பதாக இருக்கிறது. இது ஒரு அரசியல் காரணம் உங்களுக்கு நெருக்கடியாக உள்ள வருது. நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். உங்களுக்கு கொளத்தூர் தொகுதிக்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கின வாக்குகள் அதிமுகவுடைய 2வது இடம் கிட்டத்தட்ட குறைந்த வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி வந்திருக்குது. காரணம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சி அந்த தொகுதிக்குள்ள வலுவாக வேலை செய்து ஓட்டை பிரிச்சுது. அப்போ இந்த நிலை அடுத்த முறை வரக்கூடாதுன்ற ஒரு காரணம் உள்ள இருக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தை நான் வைக்கிறேன். நீங்கள் எப்படி அரசியல் காரணம் இல்லை, இது 24 மணி நேரம் இப்போ நீங்கள் ஊடகத்தை இப்படி தொட்டு திறந்த உடனே ஆற்காடு சுரேஷ் அஞ்சலி மலர்கொடி, ஆற்காடு சுரேஷ் அஞ்சலி ஆம்ஸ்ட்ராங், இதே தான் மூளைக்குள்ளே அப்படியே 24 மணி நேரம் ஓடுற மாதிரி ரவுடிகளுக்குள்ளாக மோதல்ன்ற மாதிரி நீங்கள் கட்டமைக்கிறீங்களா? அது ஏற்புடையது அல்ல அப்படின்றது என்னுடைய வாதம். இதில் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் இதை வந்துட்டு உளவுத்துறை இன்னைக்கு நீங்கள் 16வது நாளில் பழித்திருக்கப்படலான்னு இவ்வளோ மெனக்கிட்டு இவ்வளோ பரபரப்பு செய்தியாக்கி கண்காணிப்பு தீவிரமாக்கிட்டு இருக்கிற நீங்கள் அதுக்கு முன்னாடி 3 முறை தகவல் வந்ததுன்னு வந்தபோது ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? இல்லை, இந்த 16வது நாள் ஒரு கொலை நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடியே ஒரு கட்டமைப்பை உருவாக்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்கா? குறிப்பா வந்து ஒரு கோஷ்டி, இப்போ நம்ம சென்னையில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நீங்கள் கிரைம் பீட்ல மூத்த பத்திரிகையாளங்கிறதால நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு கோஷ்டி வந்து வெட்டுவாங்க, அதே கோஷ்டி வந்து இவங்களை வந்து இன்னொரு சில ஆண்டுகளுக்கு பின்னாடி ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்க. ஸோ இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள ஆம்ஸ்ட்ராங்கையும் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி அதுதான். நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். தொடக்கத்துலேருந்தே இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ரவுடியாக கட்டமைத்து இந்த விஷயத்தை கொண்டுட்டு போகிறீங்க, இது சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். வெறும் ரவுடிகளுக்குள்ளாக மட்டும் நடந்தால் இந்த ரவுடிகளுக்கான இவ்வளவு பண பரிவர்த்தனை எப்படி நடந்திருக்கும்? இதுக்கு முந்தின ரவுடிகளுடைய மோதலை எடுத்து பாருங்கள். நேராக வருவான், டக்குன்னு இடத்த பார்ப்பான், கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணால் பட்டுன்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். இது அப்படி கிடையாது. ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய டீம் ஒர்க்கே பண்ணுதுன்னா எந்த பின்னணியில் அவன் செய்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு குற்றவாளிகளாக கண்காணிக்க இருக்குது. குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய பிரிவு இருக்குது. கிரைம் கொடும் குற்றவாளிகளை கண்காணிக்கிறது ஒரு டீம் இருக்குது. ஏகலைவன் எங்கே மூவ் ஆகிருக்கிறான், எங்கே இருந்துட்டு இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் செல்ஃபோன் மூலமாக ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. எங்கே கோட்டை விட்டீங்க? அப்போ ஒன்று நீங்கள் செயல்படாமல் இருந்திருக்கீங்களா? ஒரு பிரபலமான ஊடகத்திலேயே, ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிற ஊடகத்திலேயே காக்கி சட்டை மீது சந்தேகம் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி 50 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, பணம் யார் அந்த கருப்பாடுன்னெலாம் வருது. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி வேடிக்கை பார்த்ததால் தான் அந்த கொலை நடந்ததா? அதுக்கான கூலியா அந்த பணம்? இவங்களெல்லாம் சர்ச் பண்ணுங்கள், வங்கி கணக்கை பண்ணுங்கள், இல்லை பினாமினுடைய கணக்கை பாருங்கள், திடீர்னு எங்கேயாவது சொத்து குவிஞ்சு இருக்குதான்றதை பாருங்கள், எடுங்க அந்த விஷயத்தை இதெல்லாம் கொண்டுட்டு வாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் பேச வேண்டியது. நான் அது வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்றதுக்காக மட்டும் நான் பேசவில்லை. நாளைக்கு உங்கள் தரப்புலையும் இது நடக்கும். நீங்கள் எதிர்கட்சியாக இல்லை, அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிற யாரோ ஒருத்தர் பழி வாங்கணுன்றப்ப உங்களுக்குள்ளே நிறைய அரசியல் பகைன்றதில்ல, ரவுடிகள் பகையே இருக்குன்றப்ப ஏவி விட்டு அது அவங்களுக்குள்ள மோதல்னா ஏற்புடையதா இல்லையா? ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் திமுகவில் எத்தனை பேர் இன்றைக்கி எவ்வளோ உள்விரோதம், கவுன்சிலர் உள்ளிட்ட எல்லாருமே எல்லா இடத்துலையும் பகையில சம்பாதிச்சுட்டு நீங்கள் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதில்லை? அப்போ அதுக்கு நடந்துச்சுன்னா அது ஏற்கனவே பகை ரவுடி மோதல்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன். இந்த அரசு தொடர்ச்சியாக, நான் இன்றைக்கி சொல்லலை, திருமாவளவன் சொன்னதை நான் சுட்டி காட்டுறேன். கருணாநிதியுடைய சாம்பல் கூட சேரி மக்களுக்கு எதிராக இருக்கும். நான் சொல்லலை, அவர் சொன்னது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கீங்க? எத்தனை பேர்? நம்ப முடியாது. நான் பார்த்து இவரெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி எனக்கு சிரிப்பு வருது. சில நபர்கள் பார்த்தா போலீஸோட சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று ஜான் பாண்டியன் வந்து செய்தியாளர் சந்திச்சு சொல்லியிருக்காரு. நான் அதை தான் சொல்ல வரேன். கடந்த ஆட்சியில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தது, இப்போ பாதுகாப்பை நீக்கி இருக்கீங்க. சேம் இதே தான் ராஜீவ்காந்தி கொலைக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு அவருக்கு நீக்கப்பட்டது. இது விசாரணைக்குள்ளெல்லாம் வந்தது. ஏன் திடீர்னு Z+ பாதுகாப்பு நீக்கப்பட்ட போய் தான் அவருக்கு இந்த சூழ்நிலையே வந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி அது பிற்பாடு வர்மா கமிஷன், ஜெயின் கமிஷன் எல்லாம் சொன்னது. இப்போ ஜான் பாண்டியனுக்கும் அதுதான் நடந்தது. ஏன் நீங்கள் நான் அதை தான் கேட்குறேன். பட்டியல் சமூகத்து தலைவர்கிட்ட அரசியல் பார்க்கக்கூடிய நீங்கள் கடந்த ஆட்சியில் பாதுகாப்பு கொடுத்தாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன். இந்த ஆட்சியில் நம்ம ஏன் செய்யணும்? அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, அந்த கட்சிக்கு ஆதரவானதுன்னு பார்க்குறீங்க, பாதுகாப்பை விலக்கிக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த பக்கத்தில் பாஜகவில் ஒரு லிஸ்ட் எடுங்க,
யாரை பார்த்தாலும் ஒரு கன்மேனை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க வினோத். நீங்கள் பாஜகவுக்கு அவ்வளோ வாரி வளர்ந்து காலில் விழுந்து சரணாகட்சி அடைந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நீ? அதுக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறப்ப நான் பார்த்த ஒரு நிர்வாகி, நாங்களா கேட்டோம் பாதுகாப்பு, நீங்கள் கொடுத்தீங்க வேணால் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. ஏன் அங்கே அவ்வளோ அதை வந்து அவ்வளோ வாழ வைக்கிறதுலையும் வளர்க்குறதுலையும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலையும் அவ்வளோ முனைப்பு காட்டுற நீங்கள், உனக்கு வாக்களித்து உன்னை நாற்காலியில் உட்கார வைக்கிறதுன்னு இருக்கக்கூடிய இந்த மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்ற இந்த சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க தவறுனீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அரசியல் ரீதியாகவே நம்ம போனதால வெளிப்படையாகவே பேசலாம். இந்த இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஆம்ஸ்ட்ராங்கோடைய ஒரு அந்த அந்த கண்ணோட்டங்கிறது புதுமையாக இருந்தது. குறிப்பாக வந்து அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட வந்து நெருக்கம் காமிக்கிறாரு. மேடையில், ஓப்பன் மேடையில் வன்னியரும் பறையரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக வந்து வலியுறுத்துறார். ஆனால் நம்ம வந்து ஆஃப்லேட்டாக நிகழ்கால அரசியலில் ரெண்டு சமூகமும் ஒரு பகை சமூகம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழக அரசியலில் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அந்த கட்டமைப்பை உடைத்து ஆம்ஸ்ட்ராங் வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அது வந்து ஒரு உறுத்தலாக ஆயிடுச்சா? இல்லை, அதுதான் இது அரசியல் காரணம், அரசியல் கொலை இதுக்குள்ளே இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணத்தில் இது ஒன்று. நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க வினோத். இங்கே என்னென்னா மாயாவதியினுடைய அந்த அரசு, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த கன்ஷிராவனுடைய அந்த ஃபார்முலா இருக்குல்ல, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய கூட்டமைப்பு, அதிக பெரும்பான்மை மக்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை அங்கே எடுத்தாங்க. அங்கே பெரியார்லாம் இல்லைங்க, அங்கே வந்து எந்த சமூக நீதி அரசியலும் பேசலை. அந்த மக்கள் சிந்திச்சாங்க, தலைவர்கள் சிந்திச்சாங்க, அரசியல் எடுத்தாங்க. இவங்க போய் நீதி சமூக நீதியில் அங்கே கற்றுக் கொடுக்கல. அங்கே பெரியாரும் இல்லை, அது முதல்ல உள்வாங்கிக்கணும். நம்ம சாதிச்சாங்க, பல முறை முதலமைச்சராக வந்துட்டு போனாங்க, கரெக்டாக அதிகாரத்தில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தின அரசியல் வேறையாக இருந்தது. அதை போல் ஏன் இல்லை அப்படின்றது தான் ஆம்ஸ்ட்ராங் பல முறை முன் வச்சது. ஏன்னா மண்டைக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ராமதாஸ்னாவே சாதி வெறியராக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. அவர் மேலே தவறு இருக்குது, மருத்துவர் ராமதாஸ் மேலே. தொடக்க கால பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவே அஞ்சியது. டிஎம்கேன்ற பக்கத்தில் வந்து அங்கேயே கோடு போட்டுட்டு மீதி இடம் எங்களுக்கு பிஎம்கேன்னு கை வைக்க முடியாது. புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு பெரிய யான பலம் அப்படின்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருந்தது. உழைக்கும் மக்கள், எல்லா மக்களையும் உள்வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பொது உடைமை கட்சியினுடைய மாற்றாக அது அன்றைக்கி இருந்தது. பெரிய பெரிய முற்போக்குவாதிகள் அந்த கட்சிக்குள்ளே மையக்குழுவில் இருந்துட்டு அந்த கட்சியை வழி நடத்தினாங்க. பிறகு ஒரு சாதிக்குள்ளே வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு பழைய சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்டமைப்புன்னு சுத்தமாக விழுந்து போயிட்டார். அதுதான் விஷயம். புரியுதில்ல உங்களுக்கு? அது வேற. ஆனாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த நிலை மாற வேண்டும்ன்றார் ஆம்ஸ்ட்ராங். ஏன் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே பேசிக்கிட்டு இருக்கு? யாரோ ஒருத்தன் உள்ளே வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறான். இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. தெற்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர்களும் முக்குலத்தோர் சமூகமும் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாடு, இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை, இங்கே இந்த மாதிரி ஒற்றுமை, இவர்கள் வரட்டுமே, இதான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த மண்ணில் இந்த மாதிரி பேசினவர்கள் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. செல்வா பாண்டியர் இந்த மாதிரி தெற்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து மிக பெரும் ஒரு கலவரம், பாவல்னு ஒரு தோழர் இருக்கிறார், செல்வா பாண்டியன், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த முக்குலத்தோர்னு சொல்லக்கூடிய தேவர் சமூகத்தில் இருக்கிற பிரிவினருக்கும் இந்த பக்கம் தேவேந்தருக்குள்ள எப்போ பாரு ஒரு மோதலாகவே இருக்கும். அதை போய் பேசி 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 ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பக்கம் கொண்டு வந்தோன்னு ஆள் இல்லை. விபத்தில் மரணம். அதுக்கு முன்னாடி பழனி பாபா வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவர் பேசியது முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு பழனி பாபா தொடக்க காலத்தில் அவர் கூட நான் பயணப்பட்டிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ பக்கபலமாக பண உதவிகளை செய்தார்ன்றதுக்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தீரன், பேராசிரியர் தீரன் சாட்சி. என்ன அப்போ ஒரு பெரிய பலமாக இருந்தது. இதுதான் ஒரு மாற்று அப்படின்னு அவர் பெரும் அளவில் பக்கபலமாக இருந்தார். குறிப்பாக வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும் சமூகமும் ஒன்றா சேரணும் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அவர் இருந்தாரா? அவரும் பழித்தீர்க்கப்பட்டார். அப்போ இங்கே என்ன நோக்கமாக இருக்குது? நீங்கள் ஏதோ ஒரு சம்பவத்தை அவருக்கு வந்து வேறு ஆர்எஸ்எஸ் பாங்க, செல்வா பாண்டியனுக்கு வேறு கார் விபத்து, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்துட்டு முன்விரோத பாங்க, என்ன நடக்குதுங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு அதிக பெரும்பான்மை மக்கள் 2 சமூகத்துக்குள்ளே ஒன்றா ஆகிடக்கூடாது, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏற்ப நமக்கு ஒரு குழு இங்கே இருக்கும். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் இப்படி தான் இருந்தாக்கணும், இல்லைன்னா அந்த கட்சி 2ஆக உடையும், 3ஆக கூட உடையும். ஆம்ஸ்ட்ராங் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்தாருன்னா, திருமாவளவன் இன்றைக்கி எடுத்து பேசினா, தொடக்க காலத்தில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் ராமதாஸ் அவர்களோடு சேர்ந்து பயணித்த போது தமிழ் குடி தாங்கி என்று பட்டத்தை அவங்க தான் கொடுத்தாங்க.
100க்கு மேற்பட்ட இடத்துகளில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டில் வேறு எவரையும் விட அதிகம் சிலையை திறந்தது அவர் தான். ஒன்றுபட்ட ஒரு பலமாக வந்துட்டு இருக்கும்போது ஏன் நாங்கள் 2ஆக பிளவு வந்தது, ஏன் பெரும் பகையாக மாறியது? முதல்ல அதை உட்காந்து அரசியலுக்கு வாங்க, அங்கே வாங்க. இன்ன வரைக்கும் 2 பேருக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பாக இருக்குது. ஏன் பலரும் பேசி பார்த்துட்டாங்க. இப்போ அந்த நிலையை திருமாவளவன் அவர்களே மாறி நான் ராமதாஸோடு இந்த சமூகத்தோடு கை கோக்குறேன்னு இருந்தாருன்னா அந்த சிறுத்தைகள் உடைக்கும். யார் உடைப்பாங்க? நான் சொல்லலை, பல முறை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. கட்சியை உடைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரியான சில முடிவுகள் எடுக்கிறப்ப கட்சியை கூட இருந்தே உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். திமுக செய்திடும். அது உடைக்காத கட்சியில் தமிழ்நாட்டில் எதனா இருக்குது அவங்களுக்கு? முஸ்லீம் லீக்கு எத்தனையா உடைஞ்சது? பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சதற வச்சிங்க? திராவிட கட்சிகளுக்கு பங்கு இருக்குது. எத்தனை பேர் தான் உங்கள் கூட உனக்கு சபதம் விட்டுட்டு வந்த வைகோ கட்சி எத்தனை உடைச்சிங்க? எவ்வளோ செதற அடிச்சிங்க? விஜயகாந்த் கட்சி எப்படி பண்ணீங்க? ஏதாவது ஒரு கட்சியை நீங்கள் விட்டு வச்சிங்களா? வணிகர் சங்கமும் அதில் அடங்குங்க. வணிகர் சங்கம்ன்ற மிகப்பெரிய மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் சொன்னால் அதான் நடக்குவாங்க. அதை பார்த்தீங்க கடைசியாக அது நமக்கு பெரிய தலைவலியாக சொல்லிட்டு உடைச்சி உங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து பெரிய அளவில் அதை கொண்டு வந்தது யார்? நீங்கள் உடைக்காததுன்னு ஒன்றுன்னு இருக்குதுன்னா உங்கள் ஒன்று திமுக மட்டும் உடையலை. அதான் நான் அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு பதிவு போட்டேன். இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் இருக்கும்போதே பார்த்துட்டு தான் நீங்கள் மறையணும், நீங்கள் இருக்கும்போதே உடையணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கட்சியை உடைச்சிருக்கீங்கன்னு எழுதுனா அன்றைக்கி நான். அது நடக்கலை, அது வேறு விஷயம். அது கனவு எந்த காலத்துலையும் நடக்காது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ இந்த ஒரு சமூகம் இப்படி விழிப்புணர்வு ஒரு மாற்று இதுக்கு வந்துச்சுன்னா இங்கே உடனே இப்படியான விஷயங்கள் நடக்குதே ஏன்? அதான் என் கேள்வி. ஆம்ஸ்டாங் விஷயத்தில் வெறும் ரவுடிகளுக்குள்ளாக மோதல் அப்படின்றது இல்லை, அது பயன்படுத்தப்பட்டது பின்னுக்குள்ளாக இவ்வளவு அரசியல் உள்ளே இருக்குதுன்ற. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறி நாளைக்கு அங்கே வடக்க நடந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு இங்கே முதலமைச்சருடைய ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம நடுத்தருவில் நிற்கணும். சொத்துக்களை பாதுகாத்துக்க முடியாது. ஏதோ ஒரு வழக்குகள் பாயும், சொத்துக்கள் பறிமுதல், அரசு கஜானாவுக்கு போகும், அப்படி பல எண்ணங்கள் வருது இல்லை உங்களுக்கு. அப்போ இவங்க வந்துடக்கூடாது, வேற என்ன பண்ண முடியும்? பகையாகவே பார்த்து பகையாகவே பேசி ஏன் இந்த இதில் இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நடக்கிறதுல தோழர் திருமாவளவன் திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இன்றைக்கி ஒன்றுபட்ட கூட்டமைப்பு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்கள், இயக்கங்கள், அமைப்புகள், கட்சியில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணுறாங்க. பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு இது? அப்போ நீங்கள் நடத்துறதுக்கெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்களா? அந்த கேள்வி வருதா இல்லையா? இல்லை, ஆனால் இதுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் பேசும்போதே வேற பறையன்னு சொல்லிட்டு இயக்கம் வச்சுட்டு வருவான், வந்தா செருப்பால் அடிங்கன்னு சொல்லி அதான் சொல்ல வந்தேன். அது இந்த மாதிரி நிறைய ஏன் முரண்பட்டு நீங்கள் பேசுகிறீங்க? இவங்க அதை தான் என்னென்னா திமுக கையாளுகிறது. இல்லை, ஆனால் அதே திரும்ப நீங்கள் அதுக்கு ஆளாகிட்டு இருக்கீங்க. நாளைக்கு மக்களால் தூக்கி இப்படி வெளியே வைக்கப்படுவீங்க. இல்லை, ஆனால் அதே திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாரு, நிறைய இடங்களில் நானும் வெளியே போகிறேன், எனக்கே பாதுகாப்பு இல்லை, எனக்கே வெளியில பேசுங்க இல்ல சொல்றாரு, வெளியில பேசுங்க, பாதுகாப்பு இல்ல. இந்த என்கவுண்டர் இப்போ இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு நடந்த என்கவுண்டர் நடந்திருக்க கூடாது. ஏன்னா என்கவுண்டர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான உண்மை வெளியே வராது அப்படின்னு அது நாங்களும் பேசியிருக்கிறோம். தனிப்பட்ட ஏகலைவனும் அதை தான் பேசி பதிவு போடுறோம். நீங்க அரசியல் கட்சியா இருக்கிறீங்கிறப்ப அதுக்கு என்ன பேசிட்டு அறிக்கை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? நான் அழுத்தம் கொடுக்குறேன். என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க? என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய லீடர் இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அழுத்தம் அதுதான். எதை அழுத்தம்னா நீங்கள் சேர்ந்து நீங்கள் முன்னெடுங்க போராட்டத்தை, நீங்கள் பேசுங்க. ஏன் இந்த கொலைக்கு காரணம் அரசு பின்னணியில் செயல்படாத தானே விமர்சனம் வரத்தான் செய்யும். திமுக மீது விமர்சனம் வரக்கூடாது, நம்ம கூட அந்த போராட்டத்தில் கலந்துட்டு திமுகவுக்கு எதிராக கோஷம் போடுவான்னு. உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் திமுகவுக்கு எதிராக கோஷம் போடுறதில்ல? உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? சிறுத்தைகளை யாரும் குறை சொல்ல போகிறதில்ல, கரெக்டாக? உங்களை சகோதரனை தான் பார்க்குறதா சொல்கிறாங்க, நீங்களும் அப்படி தான் பார்க்குறதா சொல்கிறீங்க. அரசு செயல்பாடு குறைஞ்சி போயிருக்குதுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? பாம்பும் சாகக்கூடாது, கோலும் உடையக்கூடாதுன்னு எப்படி வினோத் சொல்லுங்கள்? ரெண்டுலேயும் எதனா ஒன்று நடந்தால் தான் உண்மை. நீங்கள் கோல் வச்சுருந்ததுக்கும் பாம்பை நீங்கள் அடிக்க போகிறன்றதுக்கும் உண்மை ரெண்டுல என்ன ஒன்று நடக்கணும். அதுவும் சாகக்கூடாது, கோலும் உடையக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இது மற்ற தலைவர்களாக இருந்தால் இன்னும் கடுமையான வார்த்தைகளை போட்டு விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவரை பண்ண முடியாத காரணம் பல இருக்குது. அதனால தான் இவர் தொடர்ச்சியாக இது அப்புறம் 2009 கலைஞர் அவர்கள் செய்ததுக்கும் இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு என்ன? அது ஒரு இனத்துரோகம்னா நீங்கள் செய்கிறதுக்கு என்ன துரோகம் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. சிலர் உள்ளே கலைஞருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக கோஷம் போடுவாங்கன்னா அப்புறம் திமுக தானே உகாண்டா போலீஸையும் உகாண்டா முதலமைச்சரையும் விமர்சிப்பாங்க. சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு திருமாவளவன் அவர்கள்கிட்ட நான் கேட்குறது, திமுகவை விமர்சிக்காமல் வேறு யாரை விமர்சிக்கணும்? பாகிஸ்தான் அதிபரை விமர்சிக்கலாமா? உகாண்டா அதிபரை விமர்சிக்கலாமா?
உகாண்டா போலீஸை விமர்சிக்கலாமா? யாரைத்தான் விமர்சிக்கணும் நீங்களே சொல்லுங்க. இல்ல, இதுக்கு பொறுப்பு யாரு? என்னோட இந்த நிலைப்பாட்டின் காரணமாக தான் குறைஞ்சபட்சம் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவமாவது கிடைச்சிருக்கு. நாங்க நாடாளுமன்றத்துல இருக்கிறோம், நாங்க சட்டமன்றத்துல இருக்கிறோம், திருப்பி நாங்க துணை மேயரா இருக்கோம். இது வந்து குறைஞ்சபட்சமான ஒரு மக்கள் துணை மேயருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வேணா திமுக தயவு இருக்கலாம். துணை மேயர் இந்திய அரசியல் சாசன சட்டத்துல குறிப்பா ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தப்போ உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதித்துவத்துல இந்த இடம் இத்தனை இடஒதுக்கீடு நீங்க கட்டாயம் கொடுத்தாங்கன்னு இருக்கிறதால நீங்க கொடுக்குறீங்கன்னா துணை மேயர் கூட நீங்க நடைமுறைப்படுத்தலை. என்ன பிரதிநிதித்துவம் உங்களுக்கு கிடைச்சது? அமைச்சரவையில் உங்களுக்கு என்ன கொழுத்த மந்திரி பதவி கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க திருமாவளவன் அவர்கள், சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கி வேணால் கேட்டு சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. என்ன பிரதிநிதித்துவம் உங்களுக்கு? 2 சீட்டு கிடச்சி நீங்கள் எம்பியாக போயிட்டீங்கன்னாக்கா என்ன மாறுது? இதோட 3வது முறை வந்திருக்கு. என்ன பிரதிநிதித்துவம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க? இது பிரதிநிதித்துவம் இது கிடையாது. இந்த மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் எத்தனை பேர் பட்டியல் சமூகத்துக்கு என்ன பதவி? ஏன் வருவாய்த்துறை குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே கொழுத்த மந்திரி பதவி இருக்குது? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். வருவாய்த்துறை யாருக்கிட்ட இருக்குது? பொதுப்பணித்துறை யாருக்கிட்ட இருக்குது? இந்த அறநிலையத்துறையும் சிஎம்டிஏ பலாயிரம் கோடி டேன் ஓவர் இடம் ஏன் திருமாவளவன் அவர்கள் சமூகத்துக்கிட்ட இருக்க ஒரு மந்திரி கொடுத்தா அது ஏற்புடையது ஆகாதா? அவங்களுக்கு இவங்க மட்டும் அப்படியே நேராக கண்ணு பளிச்சுன்னு தெரியும், அரசியலில் கையெழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கை நாட்டா மெத்த படித்து எத்தனை பேர் இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை? கொடுங்களேன் ஒரு முறை, ஒரு முறை கொடுங்களேன். என்ன பிரதிநிதித்துவம் வந்துச்சு? நீங்கள் கேட்டீங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் அரசு தரப்பில் நியமிக்கிறப்ப அங்கே சரியாக இருக்குதா இடஒதுக்கீடு? வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பல்கலைக்கழகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? எத்தனை விகிதாச்சார அடிப்படையில் அங்கே பிரதிநிதித்துவம் வந்துச்சா? பஞ்சமி நிலத்தை 3 வருஷம் ஆச்சு. 1 ஏக்கர் அந்த பக்கம் 6000 ஏக்கர் மீட்டு கொடுத்ததா சொல்கிறார் இந்த அறநிலையத்துறையினுடைய இடத்த சேகர்பாபு. ஏன் பஞ்சமி நிலம் 1 ஏக்கர் 10 ஏக்கர் இது வரைக்கும் மீட்கவே இல்லை? கேட்டிங்களா? இது எல்லாம் முக்கியம் பிரதிநிதித்துவம். ஆம்ஸ்டாங் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். நீங்கள் அதான் கவனிக்கணும். நீங்கள் மனு கொடுத்துட்டு அதோட உக்காந்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் கேட்கறதால திருமாவளவன் கசப்பு இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை. இதெல்லாம் பிரதிநிதித்துவம். நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் உங்களோட இருந்தீங்கன்னா யார் கூட இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கொடுத்துட போகிறாங்க, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அது இல்லையே பிரச்சனை. எது பிரதிநிதித்துவம்? அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்களா? இன்னும் மற்ற விஷயங்களை பங்கீடு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? எது நீ என்ன பண்ணியிருக்கீங்க? காமராஜர் பீடலில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சனாதனத்தை தூக்கி பிடிச்சதா சொல்லக்கூடிய ராஜாஜி கூட அதை செய்துட்டு போயிருக்கிறாரு. திருப்பதி தேவஸ்தானத்தில் முனுசாமி ஒருத்தர், இவர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போர்டு தலைவராகவே இருந்துட்டு போயிருக்கிறார். கனவுல நினைக்க முடியுமா? இன்றைக்கி நீங்கள் படுத்துக்கிட்டு கனவுல நினச்சா கூட சாத்தியப்படாது. இன்றைக்கி திராவிட ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் சாத்தியப்பட்டுச்சு. காமராஜர் சாத்தியப்படுத்தினார். ஒரு 5 முக்கிய துறைகளை கக்கன்கிட்ட கொடுத்தாரு. முனுசாமிங்கிற ஒருத்தரை ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய அமைச்சர் ராஜாஜி கூப்பிட்டு பழனி கோயிலுக்குள்ளே போயிட்டு எனக்கும் சேர்த்து அவருக்கும் சேர்த்து பரிவட்டம் கட்டி உள்ளே கூப்பிட்டு சாத்தியப்படுத்தினார். அன்னைக்கு தேதிக்கு அது பெரிய புரட்சி. கோயிலுக்குள்ளே போயிட்டு சமமாக போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் திராவிடம் எங்கன்னா செய்திருக்குதா? என்ன உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துச்சு? என்ன உங்களுக்கு திராவிடம் தூக்கி உங்களை வளர்த்து விட்டுருச்சு? என்ன வளர்த்து? நீங்கள் கேளுங்களேன். நாளைக்கு உரிமையை கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கே உத்தரவாதம் இல்லை. நீங்கள் கட்சி உடனே உடையும். இல்லை, இவர்களோடு நாம் சேர்ந்து பயணித்தால் தான் நம்மளை விட்டு வைப்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்கு. அதுதான் அவரே சொல்கிறாரு. வேற என்ன அர்த்தம்? இப்போ சேர்ந்து பயணிக்கல. நீ ஒரு முறை நீங்கள் எனக்கு இல்லை உங்கள் உரிமையை மட்டும் கேட்க சொல்லுங்களேன் விடுதலை சிறுத்தைகளை. அந்த தோழர்களுக்கு என்னை பார்த்தா கசப்பாக இருக்கும், கோபமாக இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ண உங்கள் உரிமையை மட்டும் நீங்கள் கேளுங்க. உங்கள் பிரதிநிதித்துவத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. 3 ஆண்டுகள் விட்டது. பஞ்சமி நிலை விடயமாக என்ன நீங்கள் இதுக்கு ஒரு இம்மியை நகர்த்திருக்கீங்களான்னு கேளுங்க. கேட்டால் எதுக்கெடுத்தாலும் வழக்கு இருக்குது. வழக்கு இருக்கிறப்ப நிலத்தை மீட்டிங் இல்லை, இந்த அறநிலையத்துறைக்கு எடுத்தீங்க இல்லை, எத்தனை இடங்கள் எடுத்து 6000 ஏக்கர் சொல்கிறாருல்ல, இருக்கட்டும், தூக்கி போட்டு முடிச்சுட்டு எடுத்து கொடுங்க. அதை நீங்கள் எந்த உரிமையை கேட்டால் நீங்கள் அடுத்த நிமிஷம் உங்கள் கட்சி உடைக்கப்படும். நீங்கள் இப்போ அடிமையாக இருந்துக்கிட்டே இருக்கணும். பண்ணையில் முன்னோர்கள் இருந்ததுக்கும் இப்போ இவங்க இருந்ததுக்கும் 2க்கும் வித்தியாசம் இல்லை. அப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. என்ன ஒன்று அவங்க வேஷ்டி சட்டை கோவணத்தோட வெறும் உடம்போடு பண்ணையை செஞ்சுட்டு நம்ம உழைக்கிறதுக்காக கூலி கிடைக்கிறது கூட இல்லாமல் அதை பவியமாக வாங்கிக்கிட்டு எப்படியும் ஆண்ட வீட்டில் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்குது, நமக்கு சோறு போடுறாருன்னு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி நவீன பண்ணை என்ற அறிவாலயத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி இருக்கீங்க. இதுதான் இங்கே நடக்குது. வேறு என்ன நடக்குது? இல்லை, ஆனால் தோல் சேலை போராட்டத்தை முன்னெடுத்ததே திராவிடம் தான், திராவிட இயக்கம் தான். சுபவீர பாண்டியன் பேசுகிறார். அது தெரியல எனக்கு. ஐயாவை நீங்கள் சுபவீர பாண்டியனை பேசணுன்ட்டு வேணாம், அதை விட்டுடுன்னு நான் நினைக்கிறேன். தவிர வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். அவரை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. மிக பெரும் ஒரு கல்வியாளர் அவர்.
தோல் சிலை போராட்டம் எப்போ வந்தது, நீங்கள் எப்போ திராவிடம் தொடங்குனீங்க, சமூக நீதின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க நூற்றாண்டு, அது என்ன தோல் சிலை போராட்டத்தில் பங்கெடுத்தது. நீங்கள் 1944 திராவிட கழகம்னு ஒரு கொண்டு வராங்க. 1937 தோற்று போன அந்த கட்சியை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க நீதி கட்சியை. அதை வந்து 44 திராவிட கழகம்னு மாற்றுறீங்க. 49 தான் திமுக வருது. 1800களில் அவன் வந்துட்டு தோல் சிலை போராட்டம்லாம் முடிவு எடுத்துட்டு அவன் வந்து உரிமையை வாங்கிட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். அவன் கோயில் நுழைவு போராட்டத்தில் லண்டன் வரைக்கும் வழக்கு நடத்தியிருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இருக்குது. பெரியார் எப்போ வந்தார்? உங்களுக்கு 1919 கிட்ட தானே அரசியலுக்குள்ளாரே வராரு. 19 வந்துட்டு 25, 26 வரைக்கும் காங்கிரஸில் இருந்துட்டு அப்புறமா மரியாதை இல்லைன்னு வெளியே போகிறாருல்ல. அதுக்கு முன்னாடி 800களிலே அவங்க அந்த சமூகம், நாடார் சமூகம் இன்னும் ஒடுக்கப்பட்ட அந்த பக்கத்தில் தோல் சிலை போராட்டம்லாம் உரிமையெல்லாம் வாங்கிட்டு பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாம் முடிச்சதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் ஸ்டிக்கர் போய் அங்கே ஒட்டுறீங்களே, இது அவருக்கு சோத்துக்கு வேணால் இதுவாக இருக்கும். வினோத் புரியுதில்லை? அவருக்கு ஒரு பழைப்பு இருக்குது, தின்ன பழைப்புன்னு ஒன்று இருக்குது. நான் அதை தான் சொன்னேன். அதுக்கு தான் அவர் கூட ஐயா நான் பேசக்கூடாது, விலைக்கு வந்துடணும்னு வந்துட்டு இருக்கிறேன். அவருக்கு ஏன் அந்த பழைப்புக்கு இதை பேசிட்டு இருக்கிறான்னு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு தரவு ஒழுங்காக கொடுக்குறீங்களா? எல்லாத்துக்குமே பெரியார் எப்போ வந்தார் கேட்டால் சமூக நீதி கட்சியில் இருந்தவங்க எல்லாமே சான்ஸ்கிரிட் எடுத்துட்டு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை ஏற்கிறீங்களா? சான்ஸ்கிரிட் தலைவர்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அதை வந்து படிப்படியாக கொண்டுட்டு வராங்க. அதை பேரெல்லாம் அழிச்சிட்டிங்க, அங்கேயும் கொண்டு வந்து பெரியார். சொல்லுங்கள், எத்தனை பித்தலாட்டை நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு. எத்தனை காலத்துக்கு இந்த இளம் தலைமுறைக்கிட்ட இந்த விஷத்தை வந்து பெரியார் சமூக நீதின்ற விஷத்தை பெரியார்னு பேசாத மண்ணில் 6 இடங்களில் முதலமைச்சர் வந்து போயிட்டாங்க. வெக்கமாக இல்லை? நீங்கள் திரும்பி இதை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவமானமாக இல்லை? மதிப்புக்குரிய நான் சுபவீரபாண்டியன் அவர்கிட்ட கேட்குறாங்க, கேவலமாக இல்லை? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? இந்த திராவிடத்தை பேசிட்டு பெரியாரை பேசிட்டு இன்னும் இங்கே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியலையே. மற்ற மண்ணில் பெரியாரை பற்றி பேசாத 6 ஸ்டேட்டில் வந்து 6 மண்ணிலையும் அங்கே சமூக நீதினு பேசல. முதலமைச்சராக பட்டியல் சமூகம் வந்து போயிட்டான். இது பெரியாருடைய மண், இங்கே ஏன் சாத்தியமாகணும்னு ஒரு முறை நீங்கள் பேசியிருக்கீங்களா? அங்கே கருணாநிதிகிட்ட பேசியிருக்கீங்களா? ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லைங்க. சமூக நீதிப்படி பெரும்பான்மை சமூகம் இந்த மக்கள் வன்னியர்கிட்டயோ இல்லை இவங்ககிட்டயோ தான் இருக்கணும். இந்த ஆட்சி சுழற்சி முறையில் கொண்டுட்டு வரலாம், அதான் சமூக நீதி. ஏதாவது ஒன்று நீங்கள் பேசியிருக்கீங்களா? இங்கே ஏன் இது வரைக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து மேலே சரி இவங்க மட்டுமே வரணும்னு நான் பேச வரல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னே வரல. இன்னும் மற்ற எம்பிசி இருக்காங்கல்ல, எம்பிசியில் மிக பெரும் பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தில் ஏன் அவங்க நாட்டை முதலமைச்சராக ஆடுறது தகுதி இல்லையா? சமூக நீதியாக தானே நீங்கள் பேசுனீங்களா? அதெல்லாம் பேசியிருக்கீங்களா நீங்கள்? இது எதுவுமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இந்த தோல் சிலை போராட்டமே திராவிடம் நாங்கள் வந்து தானே. நிறைய பசங்க அப்படி தான் சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்கிட்ட கூட கேட்டாங்க. படித்ததுக்கு காரணம் பெரியார் தான் சொல்ல வரீங்க. பெரியார் வர்றதுக்கு முன்னாடி அரசியலில் வந்துட்டு ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இன்னும் படையாட்சிகள் இத்தனை பேர், ஐயா முத்துராமலிங்க தவிர இப்படி எல்லாமே இன்னும் அவரை கூட விடுங்க. நீங்கள் மற்றவங்க எல்லாம் எப்படி பேர் லண்டன் வரைக்கும் போய் படிச்சுட்டு டாக்டர் பட்டம், இன்றைக்கி டாக்டர்னு சொல்கிறாங்களா, அப்போ வந்து அது பாரிஸ்டர் பட்டம்லாம் சொல்கிற மாதிரி ஏகப்பட்டது முடிச்சுட்டு வந்தாங்களா. அப்போல்லாம் படிக்க வச்சது யார்? இதுக்கு முன்னாடி புள்ளி விவர கணக்குப்படி ஒரு புத்தகம் நீங்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு புத்தகம் பேர் என்ன? அது வந்து பியூட்டிஃபுல் ட்ரீன்றதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப விகிதாச்சார அடிப்படையில் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் படித்தாங்கன்றப்ப பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே பட்டியல் சமூகத்தை இல்லை, மற்ற பிற்படுத்தப்பட்ட எம்பிசின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய படிச்சிருக்காங்க. பிராமணர் கொஞ்சமாக தான் இருந்திருக்காங்க. 1800கள் காலகட்டத்தில் நடந்திருக்குது. அப்போ இதெல்லாம் அப்போ பெரியாரே வரலையே, அப்போ கருவிலையே இல்லையே. அப்போ அவர் படிக்க வச்சாராங்க எல்லாம். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பொய்யை மட்டும் திரும்ப உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, இப்படி எல்லாமே பதவி இருக்குதுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு திணிக்கிறீங்கல்ல, அதுதான் நமக்கு இந்த மாதிரியான எரிச்சலுக்கு உண்டான பதிலை வர வைக்குது. சுபவீரபாண்டியன் அவர்கள் ஐயா அவர்கள் இந்த மாதிரி பதில் தயவு செய்து சொல்லாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் வந்து இல்லை என்றால், பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு சட்டை இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு சோறு இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு ஒட்டு திண்ணை இல்லை, பெரியார் இல்லை என்றால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அது உங்களுக்கு சாத்தியம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அதை நீங்கள் சொல்லாதீங்க, கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்ல வரேன். எப்படி இவர் வந்து தான் கல்வி, இவர் வந்து தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்றது நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க. பெரியாரை பற்றி பேசி கொண்டிருப்பதால் தான் எனக்கு சோறும் வாழ்வும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கோங்க. சொல்லு. இல்லைன்னா இப்போ நீங்கள் உங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்ல வரீங்க. திராவிடத்தை இப்போ சமீபத்தில் அவர் பேசுனதை பார்த்தா திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் ஆரியத்தின் கைக்கூலி அப்படின்னு சொல்ல வரீங்க. வீரமணி நேரடியாக சொல்கிறீங்களா? ஆசிரியர் வீரமணியை சொல்லுங்கள்.
இந்துத்துவாவினுடைய முகம் திமுகன்னு புத்தகம் போட்டுருந்தாங்களே திமுக நீங்கள் அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா பக்கம் இருந்தார் ஆசிரியர் வீரமணி. பார்ப்பாத்திக்கின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஏன் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தீங்க? கேட்டால் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, சாதிச்சாங்க, கரெக்டு. அப்போ கருணாநிதிக்கு அந்த தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்லலை, நீங்களே தான் பேசுகிறீங்க, நீங்கள் தான் பட்டம் கொடுத்துருக்கீங்க வினோத், என்ன சொல்லக்கூடாது. அவருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை சரின்னா எதை வந்து ஒழிச்ச கருணாநிதினு நீங்கள் சொல்ல வரீங்க? அந்த கருணாநிதி இந்துத்துவனுடைய முகமாக மாறி போனார்னு வீரமணி போட்ட புத்தகத்து இன்ன வரைக்கும் மறுப்பு இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டு போகிறோம், வாங்க பேசுவோம். வீரமணி அவர்களை நாங்கள் அன்று பேசியது, எழுதியது, புத்தகம் போட்டது, கருணாநிதிக்கு எதிராக பேசியது எல்லாமே தவறு, நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி பேச சொல்லுங்களேன் ஆசிரியர் அவர்களை. நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆரியத்தை எதிர்த்த திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் ஆரியத்தின் கைக்கூலி, வீரமணி அவர்கள் ஆரியத்தினுடைய கைக்கூலி. அப்போ சுபீரபாண்டியன்கள் அதை தான் சொல்கிறாருல்ல, சொல்லுங்கள். இதுக்கு பதில் நீங்கள் வெளியே வரணும் இல்லை. அடுத்தது யாருக்கு கைக்கூலி? இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதற்றம் வந்து எல்லா தரப்புலையும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நாளில் ஏற்பட்ட பதற்றமே சென்னையிலேருந்து இன்னும் நீங்கலை, அந்த தொடர்ச்சியாக மதுரையில் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக பார்க்குறோம். இப்போ இது அடுத்த கட்டமாக வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்? உடனடியாக சிறைத்துறையை வந்து மிக மிக இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். சிறைத்துறை என்பது திருந்தி வெளியே வர்றதுக்காகத்தானே ஒழிய அங்கே வந்து திரும்ப ஒரு கூட்டாக சேர்ந்து கொலை நடத்துவதற்கான பயிற்சி கூடமாக நீங்கள் வைக்கக்கூடாது. உங்களுடைய காவல்துறையை தான் அங்கே இருக்கிறது. அங்கேருந்து என்ன விதமான தகவல் வெளியே வருகிறது, என்ன விதமான ஆட்களை வெளியில் வைக்கிறாங்க, அப்படியான திட்டங்கள் என்ன நடக்குதுன்றத முதல்ல நீங்கள் அங்கே கட்டுப்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குற்றவாளிகள் வெளியில் திரும்ப பிணையில் வராத அளவுக்கு 3 மாதத்துக்குள்ளாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து வழக்கு நடத்தி தண்டனை கொடுத்தணும். அதிகமாக போனால் 6 மாதம் வரைக்கும். அந்த குற்றவாளிகள்லாம் வெளியே வந்தவுடனே சம்மந்தப்பட்ட பிரதான கொலையிலே சாட்சிகளை கலைக்கிறாங்க. 99% அந்த மாதிரி நடந்திருக்கு. புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். சாட்சிகளை கலைக்கிறாங்க. கலைச்சிட்டோன்னே அவர் பெரிய தாதாவாகிறாரு, சாட்சி சொல்ல பயப்படுறாரு, அடுத்து செய்கிறாங்க. அப்படியே அரசியலுக்குள்ள ஆதரவு, அரசியல் பிரமுகராக நாளைக்கு வளம் வர்றப்ப வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிறது இதே காவல்துறை தான். நேற்று நான் ரவுடியாக பார்த்தவங்களாம் இன்றைக்கி வந்துட்டு வேணாம் சொல்லக்கூடாது, இன்றைக்கி பிரபலமான ஆட்களை நாங்கள் பின்னாடி போலீஸ் பாதுகாப்பு போயிட்டுருக்குறோன்னு நிறைய காவலர்கள் சொல்லி பலமுறை கேள்வி பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான குற்ற வழக்குகளை கிரைம் அப்படின்னு நடந்துட்டாவே நீங்கள் உடனடியாக பெயிலுன்றதுக்கே இருக்கக்கூடாது. 6 மாதம் தான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கணும், வழக்கை முடித்து தண்டனை கொடுக்கணும். இதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும் கட்டாயம். இந்த கட்டுப்பாடு வந்து வைக்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறிய அளவுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பட்டியலையும் எடுங்க, கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னுறதைப்பாக அது இதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அங்கே பேசி தீர்க்க முடிஞ்சது. மீதி எல்லாமே வந்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து அரசியல் கட்சி பேதம் பார்க்கக்கூடாது, எதுவுமே பாராபட்சம் இருக்கக்கூடாது. காவல்துறையில் இதுக்குன்னு தனியாக ஒரு டீமை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். அது வந்து தன்னாட்சி அதிகாரம் கொண்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அது எதுக்கும் கட்டுப்படக்கூடாது. சரி அப்படின்னா மட்டும் சரின்னு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களும் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காத அளவுக்கு செலக்ட் பண்ணி ஒரு டீமை உருவாக்கணும். அது வந்து இந்த மாதிரியான நபர்கள் எந்த அரசியல் கட்சி முகத்தில் எந்த குற்றவாளி இருந்தாலும் தூக்கி உள்ளே வச்சுக்கணும். நடவடிக்கை எடுத்து உடனே ரிமாண்டுக்கு அனுப்பி குற்றத்தை வந்து தண்டனை வாங்கி கொடுத்தணும். ஒரு கொலை பகிரங்கமாக நடக்கிறது, சம்மந்தப்பட்ட குற்றவாளி அந்த ஆள் வந்து வழக்கு நடக்குது, விடுதலையாகி வெளியே வரப்போ அந்த சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரி என்ன பண்ணுறது? அப்போ இதுக்கு நீங்களாம் ஒரு முறை கொண்டுட்டு வரணும். இப்படியான விஷயங்கள் குற்றவாளிகள் நீங்கள் ஆஜர்படுத்தும் போது, குற்றவாளிகளை பிடிக்கும்போது நிரூபிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு நீங்கள் செய்யணும். அவன் தப்பிக்கிறதுக்கான வழி வந்ததுன்னா நீங்கள் தான் தண்டிக்கப்படுங்கிற விஷயத்தை கொண்டுட்டு வரணும். குறிப்பாக ஒரு தனி டீம் வச்சு இந்த ரவுடிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வருதா, சம்மந்தப்பட்ட கட்சி நபரை தூக்கி உள்ள கேஸில் வழக்கில் கொண்டுட்டு வா, கடுமையான தண்டனை ஒரு திருத்தத்தை கொண்டு வா, அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதுதான் அரசு இப்போதைக்கு செய்ய வேண்டியது. எஞ்சி இருக்க இந்த குறுகிய காலம் இருக்குது, இன்னும் 2 வருஷம். இப்போ இதெல்லாம் செய்ததுன்னா இந்த அரசுக்கு நல்ல பேர் வரும். அடுத்த தேர்தலில் பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா செய்திருக்குது, ஒரு பாராபட்சம் இல்லாத தனியாக ஒரு காவல் ஒரு டீமை வந்து போட்டிருக்காங்க, அவன் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை தப்பு பண்ணிக்கிறான் தூக்கி உள்ளே வச்சுருக்குது, தண்டனையை வாங்கி கொடுத்துச்சு, மக்கள் உங்களை நம்புவாங்க. உண்மையான விடியல் அது தான். நீங்கள் அதை நோக்கி நகர்ந்தீங்கன்னா மக்கள் ஆதரவில் எங்களை போன்றவருடைய ஆதரவும் கட்டாயம் உங்களுக்கு தான் இருக்கும். அது நடக்கணும். அப்படியான நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றத்தை விரைவில் கொண்டுட்டு வரணும். இதுதான் அதில் நான் கேட்டுக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இது மட்டுமே இல்லை, நாளுக்கு நாள் பொழுது விழிஞ்சால் பொழுது போனால் இந்த போட்டி மோதல் திட்டமிட்டார்கள் போனாலும் இந்த கதையெல்லாம் உருட்டுற கதையை ஓரங்கட்டி வச்சுட்டு அரசியல் முகம் இதெல்லாம் இருக்குதுன்னு அங்கே முதல்ல தூக்குங்க. எங்கேருந்து பணம் எத்தனை ஆயிரம் கோடி வந்தது,
யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படின்றத வெளியே கொண்டு வாங்க. இந்த அரசு உங்களை உண்மையிலே கொண்டாடும். நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சிருந்தாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வணக்கம்.